15 தமிழீழ ஆதரவு இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் சென்னையில் உள்ள ஐநா அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நாடுகளுக்கிடையே ஏற்படும் பிரச்சனைகளுக்கு போர் தீர்வாகாது என்பதை வலியுறுத்தும் ஐநா அமைப்பு இலங்கையில் நடைபெற்ற போரில் சிங்கள அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது. ஐநா அலுவலகம் செய்ய மறுத்த இந்த பொது வாக்கெடுப்பு என்கின்ற கோரிக்கையும், குறிப்பாக ஐநாவினுடைய சாசனம் விதி எண் 1.2 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரிந்து செல்லக்கூடிய உரிமையான சுயநிர்ணய உரிமையை இதுவரை ஐநாவானது தமிழீழத்திற்கு செயல்படுத்தவில்லை. இது ஐநா உடனடியாக அங்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது விதி. இந்த விதியை தடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஐநாவினுடைய உயர் அதிகாரிகள் இருக்கக்கூடிய பான் கி மூன், விஜய் நம்பியார், ஜான் கோம்ஸ் உள்ளிட்ட இந்த அதிகாரிகளுடைய இனப்படுகொலையிலே பங்கை குறித்து சார்லஸ் பெட்ரி அறிக்கை விரிவாக சொல்லியிருக்கிறது. இதற்கு பிறகும் இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மற்றும் தமிழீழ விடுதலைக்கான பொது வாக்கெடுப்பை நடத்தவில்லை. இப்பொழுது வடக்கு மாகாணம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. தமிழீழத்தில் இருக்கக்கூடிய அந்த வடக்கு மாகாணம் இலங்கையிலே நடந்தது ஒரு இனப்படுகொலை என்று ஒரு தீர்மானத்தை, வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷனுடைய விசாரணை இனப்படுகொலை சார்ந்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பியிருக்கிறார்கள். இனப்படுகொலைக்கு பிறகு, அதாவது 2009 பிறகு முதன்முறையாக தமிழீழத்திலிருந்து இனப்படுகொலை சார்ந்து விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அதிகாரமிக்க ஒரு குரல் எழும்பியிருக்கிறது. இது ஐநா மறுக்க முடியாது. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து எழுகின்ற குரலை ஐநா இதற்கு மேலும் ரசிக்கவிடக் கூடாது. அது குறிப்பிட்டிருக்கக்கூடிய விதி எண் 1.2 கீழ் உடனடியாக ஒரு பொது வாக்கெடுப்பையும் இலங்கை அரசாங்கத்தின் மீது இனப்படுகொலைக்கான விசாரணையையும் துவக்க வேண்டும். இதிலே விடுதலை புலிகள் மீது விசாரிக்கின்றோம் என்கின்ற ஒரு அயோக்கியத்தனத்தை ஐநா செய்து கொண்டிருக்கிறது. அது தவறானது. இனப்படுகொலை செய்தது சிங்கள அரசாங்கம். ஆகவே தெற்கு சூடானில் எப்படி அந்த அரசாங்கத்தின் மீது நடத்தப்பட்டதோ அதுபோல இங்கும் இலங்கை அரசாங்கத்தின் மீது ஒரு இனப்படுகொலைக்கான விசாரணை நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையின் அடிப்படையிலே இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், தமிழீழ விடுதலைக்காக போராடுகின்ற அமைப்புகள் ஒன்று கூடி ஐநாவின் இந்த அலுவலகமாக இருக்கக்கூடிய யுனிசெஃப், குறிப்பாக இந்த யுனிசெஃப் அலுவலகம் அல்லது யுனிசெஃப் நிறுவனம் என்பது இனப்படுகொலை நடந்து கொண்ட தருணத்திலே மருந்துகளையும் உணவுகளையும் அனுப்புவதற்கு பதிலாக கிரிக்கெட் மட்டைகளையும் பந்துகளையும் அனுப்பியிருக்கிறது என்பது பெட்ரி அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய ஜான் கோம்ஸ் இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து கூட்டு குற்றம் புரிந்தார் என்பதும் பெட்ரி அறிக்கையிலே, அதாவது ஐநாவே நடத்திய விசாரணையிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த விடுதலை புலிகள் சிறுவர் போராளிகளை வைத்திருக்கிறார்கள், அதாவது குழந்தை போராளிகளை வைத்திருக்கிறார்கள் என்ற பொய் குற்றச்சாட்டை யுனிசெஃப் முன்வைத்திருந்தது. அது பொய்யானது என்பது அம்பலமாகி இருக்கிறது. ஆகவே அனைத்தையுமே செய்த இந்த யுனிசெஃப் அலுவலகத்தை நாங்கள் அனைவருமே இந்த முருகதாசன் நினைவு தினத்திலே முற்றுகையிடுகின்றோம். ஆக எங்களுடைய கோரிக்கை பொது வாக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும். இனப்படுகொலைக்கான ஒரு விசாரணை இலங்கை அரசாங்கத்தின் மீது நடத்தப்பட வேண்டும். ஐநா அதிகாரிகள் பான் கி மூன், ஜான் கோம்ஸ், விஜய் நம்பியார் மற்றும் இந்திய அதிகாரிகள் மீது உடனடியாக இனப்படுகொலைக்கான விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும். வடக்கு மாகாண தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இனப்படுகொலைக்கான விசாரணை நடத்துவது என்பது ஐநாவினுடைய கட்டாயம். அதை செய்ய வேண்டும் என்றும் வருகின்ற இந்த வருடத்திற்குள்ளாக மனித உரிமை கமிஷனிலே இதற்கான விசாரணைக்கான முன்னெடுப்பை நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையின் அடிப்படையில் 3வது வருடமாக இங்கே நாங்கள் முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். போராட்டக்காரர்களை ஐநா அலுவலகத்தினுள் சென்று மனு கொடுக்க அனுமதித்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.